குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் எபிசோடின் வழியாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த அதிகாலை நேரத்தில் கர்த்தருடைய மகாபெரிய இரக்கமும் கிருபையும் உங்களை சூழ்ந்திருப்பதாக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனமாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையினின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆமென். இஸ்ரவேலுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. ஒவ்வொரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ சமூகத்தில் இருந்து திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்த போதிலும் கூட மோசேயினுடைய நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் எழுப்புகிறதுடைய நோக்கமே அவரை விட்டு பின்மாற்றத்தில் போன ஜனங்களை திரும்பி கொண்டு வருகிறதற்காக தான். அதனால தான் இன்னைக்கு வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தோ அல்லது நம்ம குறித்து இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: என்னுடைய பாவத்து நிமித்தமாய், என்னுடைய அக்கிரமத்து நிமித்தமாய் தேவனுக்கு முன்பாக அருவருப்பான காரியத்தை எனக்குள்ள வைத்திருக்கிறபடினால தான் நான் இன்னைக்கும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நிறைய காரியங்களை நீங்கள் அலைந்து திரிந்துட்டு இருக்கிறீங்கன்னா, ஏதோ கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பான காரியங்கள் உங்கள் குடும்பங்களிலேயோ அல்லது உங்களிலேயோ இருக்கலாம். அதனால தான் தீர்க்கதரிசியின் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இப்படி ஒரு ஆர்டர் ஆண்டவர் சொல்லுகிறார்: உன் அருவருப்பு உன்னிடத்திலிருந்து நீக்கும் பொழுது இனி நீ அலைந்து திரிவது இல்லை. அப்போ தேவ சமூகத்துக்கு நம்ம இந்த பகல் காலத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்து திரும்பும் பொழுது, நம்மளுடைய அருவருப்புகளை தேவனிடத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மிடத்திலிருந்து பூரணமாய் நீக்கும் பொழுது நாம் இனி அலைந்து திரிய மாட்டோம். ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, ஸ்துதிக்குதாங்க, வாழ்த்துதோம், மகத்துவப்படுத்துதோம். கர்த்தாவே, உமக்கு விரோதமான பாவங்கள், உமக்கு விரோதமான அருவருப்புகள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தால், அக்கிரமங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், இந்த பகல் காலத்தில் நம்முடைய இரத்தத்தால் கழுவி எங்களை சுத்திகரிப்பீராக. தெய்வமே, இனி நாங்கள் அலைந்து திரியாதபடி உம்முடைய கிருபைகள் எங்களை சூழ்ந்திருப்பதாக, எங்கள் குடும்பங்களை சூழ்ந்திருப்பதாக. ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. இந்த நாள் முழுவதும் அவர் உங்களோடு பிரயாணப்படுவாராக. ஆமென், ஆமென். Yahweh's presence be with you all day today.